மனோஜ் பார்த்துட்டிங்கன்னா புதுசாக வாங்கின வீட்டுக்கு நியூராலஜி பிரகாரம் பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரூமையான்ற பேர் வைக்கிறாரு. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அடுத்து கோஸ்ட் எதாவது இருக்க போதோ புது வீட்டு நம்ம இப்போ குடிபெற போகிற வீடு ஆயுஸ்க்கும் வாழ போகிற வீடு, அதனால் வந்துட்டு கோஸ்ட் எதனா நினச்சாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேய் ஓட்டுறதுக்குன்னு ஒரு அம்மாவுக்கு வர வச்சு பேயெல்லாம் ஓட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்த முத்துக்கு பார்த்திங்கன்னா செம்ம காமெடியாக இருக்குது. என்னப்பா இது புதுசாக வீடு வாங்கினா சரி, இது என்னடானா பேர் வைக்கிறேன்னு 25,000 செலவு பண்ணுறான், பேய் ஓட்டுறேன்னு 50,000 செலவு பண்ணுறான். இவன் இதுக்கு பேசாமல் இன்னொரு வீடே வாங்கிட்டுக்கலாம்ப்பா, என்னத்துக்குப்பா இவன் இப்படி எல்லாம் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அண்ணாமலை இருந்துட்டு அதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு, நீ வந்தோம்மாவுக்கு ஏதோ 2 நாள் தங்கினம்மா, மற்றபடி நம்ம வீட்டுக்கு போனோமான்னு இரு, நீ இதெல்லாம் போய் சொன்னா பொறாமையில் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்கன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட முத்து அதுவும் சரிதான்ப்பா, இவங்ககிட்ட போய் வாய் கொடுக்க திருப்பி என்னவே எதனா நோஸ் கட் பண்ணுவான், என்னத்துக்கு இதெல்லாம் தேவையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவான் சைலண்ட் ஆகிடுறாரு. எப்படியோ இப்படி காமெடி போயிட்டு இருக்கா. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருந்து வழக்கமாக வேலைக்கு போக ஆரம்பிச்சிடறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜீவா மேடம் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி முத்து சவாரிக்கு போகணும் முத்து அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. உடனே முத்துவும் சரி மேடம் அதே ஹோட்டலுக்கு தான் நான் வந்துடுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. கிளம்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜீவா மேடத்தை பிக்கப் பண்ணு, எங்கே மேடம் போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஜீவா மேடம் வந்துட்டு நேராக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முத்துவும் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா முத்து கார்லேயே வெயிட் பண்ணியிருக்கா. ஜீவா மேடம் மட்டும் இறங்கி உள்ளே போயிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மனோஜோட கார் வருது. மனோஜ் இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா டேய் என்னடா எங்கே அப்படின்ற மாதிரி முத்துவை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு நான் சவாரிக்கு வந்தேன், நீ என்னடா எங்கே வந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேய் நான் புதுசாக வாங்கின வீட்டை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கோசம் வந்தேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி போய் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்து வெளியே வெயிட் பண்ணிக்கிறாரு. உள்ளே பார்த்தீங்கன்னா மனோஜ் ரோகிணி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனவங்க பார்த்தீங்கன்னா ஜீவாவை பார்த்துட்டு மனோஜுக்கு வந்து பேர் அதிர்ச்சியாக்குது. இதோட இன்றைக்கான எபிசோடு வந்து முடியுதா, அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் எழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.